மற்ற நாட்களெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோங்க. ஆனால் அந்த செவ்வாய் வெள்ளி நாட்களில் மட்டும் ஏதோ நமக்குள்ள ஒரு சக்தி புகுந்த மாதிரியே எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் நானுமே இன்னைக்கு குளிச்சுட்டு வந்து வீடெல்லாம் மாப் போட்டு முடிச்சாச்சு. உருளிலையும் பூ போட்டு வச்சாச்சு. வீட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. சமையல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 சங்குப்பூ பூத்திருந்துச்சு. ஒன்று வந்து துளசி தாயாருக்கு, ஒன்று வந்து முருகப்பெருமானுக்குமே வச்சுட்டு எல்லா சுவாமி படங்களுக்கும் பூவு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து கொட்டாங்குச்சி வச்சு எரிச்சு அதில் தான் சாம்பிராணி போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அரோமா பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பிராணி ஹோல்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி மண்ணில் வந்து வச்சுருந்தேன். அது கை சுடுற மாதிரி இருக்கும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் சுவாமி ரூம்லையுமே வந்து தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரைடே பூஜாவுமே வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. நீங்களுமே இந்த மாதிரி ஃப்ரைடே செவ்வாய் வந்தால் இந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்திருப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அந்த சுவாமி படங்கள்லாம் நின்று பார்க்கும்போது நமக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த ஃபீல் இருக்கும். இப்போலாம் எனக்கு கையை எடுத்து கும்பிடணும்னு தோணுதோ இல்லையோ அவங்கள வந்து டிஸ்ட்ரி எடுக்கிற மாதிரி 2 கையும் தான் போகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.